அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். சாப்டர் 7 ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், அதாவது ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 7.48, இல்லஸ்ட்ரேஷன் 4. இப்போ நம்ம சாப்டரோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்ப்போம். ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதாவது நார்மலாக நம்ம வந்து ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அதர் தென் கம்பெனிஸ், கார்ப்பரேட் கம்பெனிஸை தவிர்த்து மற்ற கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து மற்ற ஆர்கனைசேஷன், அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டு. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிஸ் அப்படின்ற டெர்மினாலஜி, அதாவது கம்பெனிஸ் ஆக்ட் 1956 ஆர் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013 படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு பேலன்ஸ் ஷீட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் வைஸில் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்ஸ் டு அக்கௌண்ட் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதே மாதிரி நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட், அந்த மாதிரியெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய சாப்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 7 ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, என்ன கொஸ்டின் வந்திருக்குது, அதுக்கான ஆன்சர் எப்படி வந்திருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். The Auto Parts Manufacturing Company Limited was registered with an authorized capital of rupees 7,50,000 divided into 3,000. அதாவது ஆட்டோ பார்ட்ஸ் கம்பெனி, மேனுஃபேக்சரிங் கம்பெனி சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்களுடைய டிசைடட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்க, அதாவது ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அப்படின்னா அவங்களுடைய லைஃப் டைமில் அந்த கம்பெனியோட லைஃப் டைம் ஃபுல்லாக எவ்வளோ அவங்களுடைய அமௌண்ட் வந்து மொத்தமாக தேவைப்படும், அதாவது ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணி அது மூலயமா மட்டும் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத வந்து ஒரு எஸ்டிமேஷன் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதுதான் ஆத்தரைஸ்டு கேபிட்டல். அது வந்து ஒரு 7,50,000 இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து 3,000 டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது மொத்தமாக வந்து அமௌண்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டல் வந்து 7,50,000. அப்போ நம்பர் ஆஃப் ஷேர் கேபிட்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டலுக்கு வந்து 3,000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அது 6% குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அதில் இந்த 7,50,000 அப்படின்ற அந்த வேல்யூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,000 வந்து பார்த்தீங்கன்னா 3,000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸை வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஆகும். ஒரு ஷேரோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ருபீஸ்க்கு மாற்றி வச்சுருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது ரிமைனிங் இருக்கக்கூடியது, அதாவது 7,50,000 வந்து 3,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு போயிடுச்சு நம்பர் ஆஃப் ஷேராக. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 4,000 ஷேர். எப்படி இது நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7,50,000 தானே இருக்குது, அப்புறம் எப்படி 3,000 வரும் அப்படின்னா இந்த 7,50,000ன்றது வந்து அமௌண்ட்டு. அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து 7,500 வரும் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அந்த 7,500 நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் 3,000 ஷேர்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேராகவும் 4,500 ஷேர்ஸ் வந்து ஈக்விட்டி ஷேராகவும் இருக்கிறதா அர்த்தம். அப்போது ஈக்விட்டி ஷேர்ஸும் வந்து ஒரு ஷேரோட ரேட் வந்து 100 ருபீஸில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்தது ஃபர்தராக என்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். த ஃபாலோயிங் ஆர் த பேலன்சஸ் டேக்கன் as 31/12/2018. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்ப்போம். ஸ்டாக் ஆன் 1/1/2018, அதாவது 1 ஜனவரி 2018 ஸ்டாக்கோட வேல்யூ வந்து 2,41,500 இருக்குது. அதாவது இது வந்து 1 ஜனவரி, அதுக்கடுத்தது 1 ஏப்ரல், இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஓப்பனிங் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கு வந்து ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது டெலிவரி எக்ஸ்பென்சஸ் ஒரு 1,02,000 இருக்குது. ஜெனரல் எக்ஸ்பென்சஸ், பில்ஸ் ரிசீவபிள், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு கம்பெனி வேறு ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்போ ஒரு கம்பெனி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ் கம்பெனி வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நிறைய ப்ராஃபிட் வந்து வந்திருக்குது. அந்த ப்ராஃபிட்டில் ஒரு போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அனதர் கம்பெனி, வேறு ஒரு கம்பெனியில் வந்து அந்த அனதர் கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. அப்போ எக்ஸ் கம்பெனி வந்து ஒய் கம்பெனியோட இன்வெஸ்டர் அப்படின்ற கேட்டகரிஸில் வந்துடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒய் கம்பெனியோட ப்ராஃபிட்லேருந்து ஒரு போர்ஷன் வந்து இவங்களுக்கு டிவிடெண்ட்டாகவும், இப்போ ஷேர் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா டிவிடெண்ட்டாக வந்து எக்ஸ் கம்பெனிக்கு வந்து சேரும். இதுதான் வந்து கான்செப்ட்.
அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஷேராக வந்து வேற ஒரு கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கம்பெனியோட நேமும் சொல்லிட்டாங்க, சன்ரைஸ் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு. 6000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், ஒரு ஷேரோட ரேட் வந்து ₹10 ரேட்டில் சன்ரைஸ் கம்பெனி லிமிடெட்டில் வந்து இஷ்யூ பண்ணி, அதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, முதலீடு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 60,000 இருக்குது. அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ஆஃப் இயர் 30/6/2018. ஆஃப் இயர் அப்படின்னா 6 மாதத்துக்கு மட்டும் நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு முன்னுரிமை பங்காதாயம் வந்து 6 மாதங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம், அதோட தமிழ் மீனிங்கு. அது மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9,000 வந்துருக்கு. அடுத்தது இந்த கம்பெனியோட பேங்க் பேலன்ஸ் ஒரு 97,500 இருக்குது. குட்வில், ட்ரேட் டெட்டாஸ், ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டிஸ் அட் காஸ்ட்டு 3,90,000. அது என்னது ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டிஸ்? ப்ராப்பர்ட்டிஸ்னாலே எல்லாமே ஃபிக்ஸட் அசட்ஸ் ஆஃப் த கம்பெனி, அந்த கம்பெனியோட சொத்துக்கள் தான் அசட்டு. ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா தோஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஹேவிங் ஃப்ரீ ஃப்ரம் எனி பிளட்ஜ் ஆர் ஏ டெப்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த சொத்து மேலே எதுவும் கடன் வாங்காமல், வட்டியெல்லாம் கட்டாமல், எதுவும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த சொத்து மேலே கடன்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதோட வேல்யூ வந்து ஒரு 3,90,000 இருக்குது. அது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர் கேபிட்டல். இந்த கம்பெனியோட ஷேர் கேபிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா 6% குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து ஒரு 3,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து இருக்குது. ஒரு ஷேரோட ரேட் வந்து ₹100. அப்போ அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs. அடுத்தது ஈக்விட்டி ஷேர் இருக்குது, 3,000 ஈக்விட்டி ஷேர்ஸு. ஒரு ஷேரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கால்ட் அப் ₹75. அப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3,000 மல்டிப்ளை வித் 75 ஆட் பண்ணோம்னா 2,25,000 வந்து ஈக்விட்டி ஷேரோட வேல்யூ இருக்குது. அடுத்தது ஜெனரல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சிஆர். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சிஆர்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அதாவது கிரெடிட் பேலன்ஸ்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சிஆர்ன்ற வந்து லாஸ்ட் இயர் ஆர் ப்ரீவியஸ் இயர் நெட் ப்ராஃபிட்டு. அப்போ சிஆர் பேலன்ஸ் என்னும்போது நெட் ப்ராஃபிட். இன்கேஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டிஆர்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் நெட் லாஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த சம்பளம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சிஆர் அப்படின்னும் போது லாஸ்ட் இயர் நெட் ப்ராஃபிட்டு. அடுத்தது சேல்ஸு, 5% டிபெஞ்சர்ஸு. இந்த பர்சன்டேஜ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் டிபெஞ்சருக்கு முன்னாடி 5% கொடுக்குறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம், அது வந்து வட்டி. இதே ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு முன்னாடி வந்து பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து டிவிடெண்ட், ப்ரிஃபரன்ஸ் ஷேரில் இருக்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் ஃபிக்ஸட் அமௌண்ட்னு அர்த்தம். அடுத்தது ட்ரேட் கிரெடிட்டாஸ், ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்தராக என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேலரிஸ், ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், ஃபர்னிச்சர் அண்ட் காஸ்ட், பர்ச்சேசஸ், ஃப்ரைட் அண்ட் கேரேஜ் இன்வர்ட். ஸோ இதில் ஃபர்னிச்சர் அப்படின்றது ஃபிக்ஸட் அசட்டு, ரெண்ட்டு, சேலரிஸ், ரேட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ்ஸு. ஸோ அதுக்கடுத்தது ஃப்ரைட் அண்ட் கேரேஜும் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் தான். கேரேஜ் இன்வர்ட் அது லக்கேஜ் சார்ஜஸ்னு அர்த்தம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆஃப் இயர்ஸ் 6 மாதத்துக்கு மட்டும் எடுத்துக்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஃபைனல் டிவிடெண்ட் அப்படின்னா அடுத்த எண்ட் ஆஃப் த இயர், வருஷத்தோட கடைசியில் வந்து கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட். அடுத்தது கேஷ் இன் ஹேண்ட், ஸோ அதாவது கையிருப்பு ரொக்கம். அவங்கக்கிட்ட பேங்க்கில் டெபாசிட் பண்ணாமல் ஹேண்ட் கேஷாக இருக்கிறது வந்து ஒரு 12,145 இருக்குது. அடுத்தது தெர் ஆர் சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபார் த இயர் எண்டட் 31/12/2018 அந்த தேதிக்கானது. அண்ட் ஆல்சோ வி ஹவ் டு ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட்டு அட் த டேட் ஆஃப்டர் டேக்கிங் த ஃபாலோயிங் இன்டு அக்கௌண்ட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். கீழே வந்து ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ வந்து ஒரு 2,15,000 கொடுத்துருக்குறாங்க. டிப்ரிஷியேஷன் வந்து 2.5% ஆன் ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டிஸில் 2.5% வந்து டிப்ரிஷியேஷன் வேல்யூவாக எடுத்துக்க சொல்லியிருக்கிறாங்க. அண்டு 6% ஆன் ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சரோட வேல்யூலேருந்து 6% வந்து டிப்ரிஷியேஷன் வேல்யூக்கு நம்ம எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தெர் ஆர் ஃபியூ மோர் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் ஃபார் 2,500 மெச்சூரிங் ஆஃப்டர் 31/12/2018. ஸோ பில்ஸ் ரிசீவபிளோட வேல்யூ வந்து ஒரு 2,500 கொடுத்துருக்குறாங்க. அது மெச்சூர் ஆகக்கூடிய டேட், அதாவது முடியக்கூடிய டேட் வந்து 31/12/2018 ஹஸ் பீன் டிஸ்கவுண்டட் வித் பேங்க். அதாவது பில்ஸ் ஆன் டிஸ்கவுண்ட்னு அர்த்தம். இது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத நம்ம சம் போடும்போது நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர்ஸ் ப்ரப்போஸ்ட் டு பே
செகண்ட் ஆஃப் இயர்ஸ் டிவிடெண்ட் ஆன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ டேரக்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு வந்து ஏற்கனவே டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து இன்னொரு 6 மாதத்துக்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்கறதா வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. இது வந்து ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட் இல்லை டிக்ளேர்டு டிவிடெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10% டிவிடெண்ட் ஆன் ஈக்விட்டி ஷேர்ஸ் இன் ப்ரொபோஸ்டு. அதேமாதிரி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு வந்து 10% வந்து டிவிடெண்ட் கொடுக்கறதா வந்து இவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அடுத்தது ப்ரொவைட் 5% டுவார்ட்ஸ் ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அண்ட் ஆன் ட்ரேட் டேட்டாஸ். ஸோ ட்ரேட் டேட்டாஸ்லேருந்து 5% வந்து டவுட்ஃபுல் டெட்ஸோட ரிசர்வாக எடுத்து வச்சுக்க சொல்கிறாங்க. அதாவது வார ஐயக்கடனுடைய ஒதுக்கீடாக எடுத்து வச்சுக்க சொல்கிறாங்க தமிழில். அடுத்தது ப்ரொவைட் ஃபார் கார்ப்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸ். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வைல் ப்ரிப்பேரிங் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப்டர் ஃபைண்டிங் த நெட் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்டை வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டு கார்ப்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸ் வந்து எப்படி அப்ளை ஆகுது, நார்மல் இன்கம் டேக்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறோம், அடுத்த டைம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் டிவிடெண்ட்டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் வந்து கொடுக்கும்போது கார்ப்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸ் வந்து எத்தனை பர்சன்டேஜ் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது, அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மில் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்ஸ் டு அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த நோட்ஸ் டு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட். அதே மாதிரி நம்ம பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணும் அப்படின்றதுக்காக A1, A2, B1, B2 அந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 1 கால்குலேஷன் ஆஃப் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஆன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட். இந்த நோட்ஸ் டு அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நோட் நம்பர் நம்ம கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு தலைப்பு கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து அதோட டோட்டல் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதுவும் ஸ்டேட்மெண்ட் வைஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸு, இன்னர் காலம் அண்ட் அவுட்டர் காலம், ருபீஸ் காலம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் 1, அதாவது நோட் நம்பர் 1, அதுக்கு வந்து தலைப்பு வந்து ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். இதுக்கான மீனிங் என்னென்னா, ஒரு கம்பெனி அவங்க பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணி அது மூலயமா ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ சேல்ஸ் பண்ணது மூலயமா எவ்வளோ அவங்களுக்கு வந்து காசு வந்துருக்குதோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெவென்யூ ஃபார் த பிஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த கம்பெனிக்கான வருமானம். ப்ராஃபிட் வேறு, வருமானம் ரெவென்யூ அப்படின்றது வந்து வேறு. ரெவென்யூ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா செலவெல்லாம் கழிக்காமல் மொத்தமாக எவ்வளோ வந்து பணம் உள்ளே வந்திருக்குது வெறும் சேல்ஸ் பண்ணி மட்டும் அப்படின்றது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இது மட்டும்தான் வரும், சேல்ஸ் ஆர் நெட் சேல்ஸ் வந்து வரும். ஸோ நம்மளுடைய கொஸ்டினில் வந்து சேல்ஸோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க 9,18,600. ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் வேறு எதுவும் ஃபர்தராக நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை. இதையே நம்ம டோட்டலாக வந்து எடுத்துப்போம் 9,18,600. அடுத்தது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. குட்ஸ் சோல்டு அப்படின்னா பொருட்களை வந்து விற்பனை செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சோல்டு அப்படின்றது வந்து அந்த விற்பனை வந்து நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம், பாஸ்ட் டென்ஸு. காஸ்ட் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ். அதாவது இதுக்கான ரியல் மீனிங் என்னென்னா, ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு அதை சந்தையில் எடுத்துகிட்டு போயிட்டு கஸ்டமருக்கு, அதாவது நுகர்வோருக்கு அதை விற்பனை செய்வதற்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த செலவுகள் தான். அதாவது விற்பனைக்கான அடக்க விலை அப்படி சொல்லுவாங்க தமிழில். அதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் எடுத்துக்கணும். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து 2,41,500 இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கொஸ்டினில் வந்து 2,41,500 அதை நம்ம எடுத்துப்போம். அடுத்தது நம்மளுடைய கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேசஸ் கொடுத்துருப்பாங்க. பர்ச்சேசஸ் வந்து ஒரு 4,76,500. அதை நம்ம ஓப்பனிங் ஸ்டாக்கோட நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ 2,41,500ல் ஓப்பனிங் ஸ்டாக்கை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். வெறும் ஓப்பனிங் ஸ்டாக் மட்டும் ஆட் பண்ண மாட்டோம். ஃப்ரைட் அண்ட் கேரேஜ் இன்வர்ட்ஸ். ஃப்ரைட் அண்ட் கேரேஜ் இன்வர்ட் அப்படின்றது லக்கேஜ் சார்ஜஸ். இன்வர்ட் அப்படின்னா உள்ளே வருதுன்னு அர்த்தம். அதாவது இது யூஸ்வலாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சப்ளையர் கிட்டேருந்து பொருளை குடோனுக்கு நம்ம கொண்டு வரும்போது வரக்கூடிய செலவுகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரேஜ் இன்வர்ட் அப்படின்னா பொருட்களை சப்ளையர் கிட்டேருந்து இங்கே வருது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கேரிங் த குட்ஸ், அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங் சார்ஜஸ்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணுவோம், வண்டியில் நம்ம லோட் பண்ணுவோம் குட்ஸை, திருப்பி அது மாதிரி வண்டியிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குடோனுக்கு எடுத்துகிட்டு வந்து இறக்குவோம். அப்போ அதுக்கு வந்து லேபர் சார்ஜஸ் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றதுனால இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போது ஓப்பனிங் ஸ்டாக்கோட வேல்யூ வந்து 2,41,500ல் 4,76,500 ப்ளஸ் 3,750 மொத்தமாக கழிக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 4,80,250 நம்ம கழிக்கணும்.
ஸோ அப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கில் வந்து நம்ம கழிக்கும்போது ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 7,21,750 வந்து வருது. ஸோ இப்போ ஆட் பண்ணி வந்திருக்கக்கூடிய வேல்யூ வந்து 7,21,750 அப்படின்னும் போது இதோட க்ளோசிங் ஸ்டாக்கு கழிக்கணும். ஸோ நம்மளோட கொஸ்டினில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் 2,15,000 கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து நம்ம கழிச்சுக்கணும். அப்போ 7,21,750ல் 2,15,000 போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 5,06,750 அப்படின்றது வந்து நோட் நம்பர் 2 காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்கான வேல்யூ. அடுத்தது நோட் நம்பர் 3 வந்து நம்ம பார்ப்போம். நோட் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பென்சஸ். அதாவது ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கணும். அது மானிட்டரி பெனிஃபிட்டாக இருக்கணும். அதாவது பணம் சார்ந்த நலனாக அவங்களுக்கு வந்து இருக்கணும். அப்போ அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சம்பளம் கொடுக்கணும். வெறும் சம்பளம் மட்டும் இதில் வராது. பெனிஃபிட்ஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா போனஸ் டு த எம்ப்ளாயி, கமிஷனு, அதுக்கடுத்தது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு, சேலரிஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் மொத்தமாக சேர்ந்து வர்றது. அந்த மாதிரி இதெல்லாம் எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம எந்த ஃபார்மேட்டில் அவங்களுக்கு வந்து நம்ம அவங்க செய்கிற வேலைக்கு நம்ம காம்பன்சேஷனாக கொடுக்குறோமோ அது எல்லாமே எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் கீழே வந்து வரும். இப்போ இந்த இடத்துல நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா 1,03,500 சேலரிஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம நோட் நம்பர் 3 நம்ம எடுத்துப்போம். ஸோ நோட் நம்பர் 3க்கான டோட்டல் 1,03,500 வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸோட டோட்டலாக நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 4 வந்து பார்க்கலாம். ஃபினான்ஸ் காஸ்ட், நிதி சார்ந்த செலவுகள் அப்படி சொல்லுவாங்க தமிழில். அதாவது ஒரு நிறுவனம் வந்து அவங்களுக்கு தேவையான பணத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று பை இஷ்யூவிங் ஷேர் இஷ்யூ பண்ணி அவங்க அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்கக்கிட்ட அது மட்டும் ஆப்ஷன் கிடையாது. இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரோயிங், கடன் வந்து வாங்குவாங்க. பேங்க் கிட்டேயோ இல்லை பொதுமக்கள் கிட்டேயோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடன் பத்திரத்தை வெளியிட்டு அது மூலிமா வந்து பணத்தை வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கடன் பத்திரம் மூலயமா வந்து நிதியை திரட்டும் போது அந்த நிறுவனம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வட்டியை வந்து வருஷம் கொடுத்தே ஆகணும். அப்போ இது வந்து ஃபினான்ஸ் காஸ்ட். எதெல்லாம் வந்து கடன் வாங்கி ஒரு நிறுவனம் வந்து அந்த கடனுக்கான வட்டியெல்லாம் கொடுக்குறாங்களோ இல்லை அந்த கடன் வாங்குறதுக்கான செலவுகள்லாம் எதாகுதோ அது எல்லாமே ஃபினான்ஸ் காஸ்ட் கீழே வந்து வந்துடும். நிதி சார்ந்த செலவுகள் அப்படி சொல்லுவாங்க தமிழில். அப்போ இந்த இடத்துல கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிபெஞ்சர்ஸு, லோன் இந்த கேட்டகரி எல்லாம் வந்துடும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இதெல்லாம் வரும். நம்மளுடைய கொஸ்டினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் நம்மக்கிட்ட வந்து டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட்டு ஆஃப் இயர்ஸ் அப்படின்னா 6 மாதத்துக்கு 5,250 கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து வட்டி கட்டிட்டாங்க கடன் பத்திரத்துக்கு. அது வந்து 5,250 ரூபா. அப்போ ஒரு வருஷம் அப்படின்னும் போது 12 மாதம். அதில் 6 மாதத்துக்கான வட்டியை கொடுத்துட்டாங்க ஏற்கனவே. திருப்பி அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நம்மளுடைய கொஸ்டினில் அதை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனுமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கூட அதை பற்றி கொடுத்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் பேலன்ஸ் 6 மந்த் இருக்கிறத நம்ம தான் அசியூம் பண்ணி அப்ளை பண்ணணும். இப்போ பர்சன்டேஜ் நம்ம எங்கேருந்து எடுப்போம்? 5% டிபெஞ்சர் வேல்யூ 2,10,000. அப்போ அமௌண்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வந்து 2,10,000. இந்த 5% அப்படின்றது வந்து இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம். அப்போ வருஷத்துக்கு வந்து 5% வட்டி. 2,10,000ல் 5% கண்டுபிடிச்சோம்னா 10,500 வரும். இது ஒரு வருஷத்துக்கு 10,500 அப்படின்னும் போது நம்ம 6 மாதத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ 6/12 6 மாதத்துக்கு நம்ம எடுத்துப்போம். வருஷத்துக்கு 12 மாதம், 12ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 5,250 6 மாதத்துக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ புதுசாக கண்டுபிடிச்சது 6 மாதத்துக்கு 5,250 அப்போ மொத்தமாக சேர்த்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் வந்து 12 மந்த்ஸுக்கு அதாவது ஹோல் இயருக்கு வந்து 10,500 வந்துருக்குது. இது நோட் நம்பர் 4ஓட நம்ம டோட்டலாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 5. அடுத்தது நம்ம நோட் நம்பர் 5 வந்து பார்க்கலாம். நோட் நம்பர் 5க்கான தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ். அதாவது ஃபிக்ஸட் அசெட்டுக்கு எல்லாம் வேல்யூ குறையுது அப்படின்னா அதெல்லாம் டிப்ரிஷியேஷன். அதாவது டேஞ்சபிள் ஃபிக்ஸட் அசெட், கண்ணுக்கு தெரியக்கூடிய நிலை சொத்துக்களுக்கு வந்து வேல்யூ குறையுது அப்படின்னா அதெல்லாம் வந்து டிப்ரிஷியேஷன். இதே வந்து ஃபிக்ஸட் அசெட்டில் இன்டேஞ்சபிள் கேட்டகரிஸ்னு வந்து இருக்குது. அதாவது கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு புலப்படாத சொத்துக்கள், நிலை சொத்துக்கள் சொல்லுவாங்க தமிழில். அதுக்கெல்லாம் வந்து வேல்யூ குறையுது அப்படின்னா அதெல்லாம் வந்து அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்துக்குவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்டேஞ்சபிள் அசெட்னு எடுத்துக்கிறீங்கன்னா குட்வில், பேட்டன்ட் ரைட்ஸ், காப்பி ரைட்ஸோட வேல்யூ குறையுது அப்படின்னா அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸில் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், ஃபவுண்டேஷன் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரிலாம் எதெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து இருக்குதோ அந்த செலவெல்லாம் வந்து இங்கே எடுத்துப்போம். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அது வராது, அதை வந்து நம்ம இங்கே எடுத்துப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது கீழே ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸட் அசெட்டோட டிப்ரிஷியேஷன் வேல்யூ எடுத்துக்கலாம்.
நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அந்த சொத்துக்கள் மீது எந்த கடனும் வந்து வாங்கலை அப்படின்ற இருக்கக்கூடிய சொத்துக்கள், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ வந்து கொஸ்டினில் 3,90,000 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த 3,90,000 வந்து கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா டிப்ரிஷியேஷன் 2.5% அண்ட் ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டி. ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டியில் 2.5% டிப்ரிஷியேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது 3,90,000ல் 2.5% வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2.5 டிவைடட் பை 100 போட்டோம்னா 9,750 வந்து நம்மளுக்கு டிப்ரிஷியேஷன் வேல்யூ கிடைக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேஷன் ஆன் ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சரோட வேல்யூ வந்து கொஸ்டினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 75,000. அதில் நம்மக்கிட்ட கொஸ்டினில் அண்ட் 6% ஃபர்னிச்சர் அப்படின்னும் போது 6% டிப்ரிஷியேஷன் வேல்யூ ஃபர்னிச்சர்லேருந்து கண்டுபிடிக்கணும். அப்போ 75,000ல் 6 டிவைட் பை 100 போட்டோம்னா நமக்கு வந்து 4,500 வந்து டிப்ரிஷியேஷன் வேல்யூவாக கிடைக்குது. அப்போ நோட் நம்பர் 5ஓட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 9,750 ப்ளஸ் 4,500 ஆட் பண்ணோம்னா 14,250 அப்படின்றது வந்து நோட் நம்பர் 5 டிப்ரிஷியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸோட டோட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம நோட் நம்பர் 6 வந்து பார்ப்போம். நோட் நம்பர் 6க்கு வந்து அதர் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது ரிமைனிங் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து எதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த தலைப்பில் வந்து கவர் ஆகலையோ அதில் எடுத்துக்கலையோ அது மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாமே வந்து நோட் நம்பர் 6க்கு வந்து வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் நம்மக்கிட்ட டெலிவரி எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்குறாங்க 1,02,000, அது நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் ஒரு 21,000 கொடுத்துருக்குறாங்க, அதையும் நம்ம எடுத்துப்போம். ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் ஒரு 8,375 வந்து கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே வந்து டைப்பிங் எரர் ஆயிருக்கு. ஆக்சுவலாக ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் வந்து 38,250 அப்படின்றது தான் கரெக்டு. அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் நம்மளுடைய கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் நோட் நம்பர் 6ல் வந்து ப்ரொவைட் 5% டுவார்ட்ஸ் ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அண்ட் ட்ரேட் டேட்டாஸ். ஸோ நம்மளோட கொஸ்டினில் ட்ரேட் டேட்டாஸ் வந்து 1,67,500 இருக்குது. அதில் 5% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு 8,375 வந்து வரும். இதுக்கு பேர் வந்து பேட் டெட்ஸ் ஆர் டவுட்ஃபுல் டெட்ஸோடைய ப்ரொவிஷன். அப்போ டோட்டலாக ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து எவ்வளோ வருது, 1,02,000, 21,000, 38,250, 8,375 ஆட் பண்ணோம்னா நமக்கு 1,69,625. இப்போ நம்ம நோட் நம்பர் 6 வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இந்த நோட்ஸ் டு அக்கௌண்ட் வந்து எதுக்கு, ஃபார் ப்ரிப்பேரிங் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்ப்போம். அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ கால்குலேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் ஆட்டோ பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் லிமிடெட் ஃபார் த இயர் ended 31/3/2018 as per the revised schedule 6. ஸோ இதுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் ஸ்டேட்மெண்ட் வைஸில் தான் இருக்கணும். பர்டிகுலர்ஸு, நோட் நம்பர் அண்ட் ருபீஸ். இது வந்து என்ன அப்படின்னா நம்ம கரெக்டாக நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணுறது தான் கான்செப்ட்டு. ஸோ நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருப்போம், நோட் நம்பர் 1 ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரெவென்யூன்னு ஒரு தலைப்பு கொடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நோட் நம்பர் காலத்தில் அந்த சீரியல் நம்பர் அப்ளை ஆகிடும். ருபீஸ் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நோட் நம்பருக்கும் நம்ம டோட்டல் வேல்யூ கொடுத்துருப்போம். அந்த டோட்டல் வேல்யூ தான் இங்கே அப்ளை ஆகும். அது இப்போ நம்ம இதே பேட்டர்னில் நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம அங்கே இருக்கிறத எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். நோட் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் தலைப்பு கொடுத்துருப்போம். டோட்டல் வந்து 9,18,000 கொடுத்துருப்போம். அப்போ ருபீஸ் பர்டிகுலர்ஸ் காலத்தில் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மென்ஷன் பண்ணிக்கணும். நோட் நம்பர் காலத்தில் சீரியல் நம்பரை மென்ஷன் பண்ணிவிட்டு ருபீஸ் காலத்தில் டோட்டல் வேல்யூ மென்ஷன் பண்ணிட்டோம். வேறு எதுவும் இன்கம் வந்து இல்லை, அதனால் அது டேஷ் இல்லை. அப்போ டோட்டல் ரெவென்யூ ஏ ஆப்ஷன் கொடுத்துட்டு 9,18,600 வந்து டோட்டல் ரெவென்யூவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ். அடுத்தது எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்பென்சஸு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நோட் நம்பர் 2, 3, 4, 5, 6 இதெல்லாம் வந்து நமக்கு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நோட் நம்பர் 2 நம்ம என்ன தலைப்பு கொடுத்துருப்போம், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோட்டல் வேல்யூ கொடுத்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேல்யூ வந்து 5,06,750. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ருபீஸ் காலத்தில் நோட் நம்பர் காலத்தில் சீரியல் நம்பரை மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 3க்கு வந்து நம்ம எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ வந்து டோட்டல் வேல்யூ 1,03,500, அதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ஃபினான்ஸ் காஸ்ட். நோட் நம்பர் 4ஓட தலைப்பு வந்து ஃபினான்ஸ் காஸ்ட்டு. அதோட டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 10,500, அதை நம்ம எடுத்துப்போம்.
அடுத்தது டிப்ரிஷியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் நோட் நம்பர் 5ஓட தலைப்பு, அதை நம்ம எடுத்து அப்ளை பண்ணிப்போம். ஜஸ்ட் அங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணுறது தான் வேலை. ஸோ இப்போ நோட் நம்பரில் சீரியல் நம்பர் வந்துடுச்சு, பர்டிகுலர்ஸ் காலத்தில் தலைப்பு வந்துடுச்சு, ருபீஸ் காலத்தில் டோட்டல் வேல்யூ. அதேமாதிரி நோட் நம்பர் 6 அதோட தலைப்பு வந்து அதர் எக்ஸ்பென்சஸ் அப்ளை பண்ணிட்டோம். பர்டிகுலர்ஸில் டோட்டல் வந்து 1,69,625 எடுத்துகிட்டு வந்து ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிட்டோம். நோட் நம்பர் 6ன்னு மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் ரெண்டுமே நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போது டோட்டல் எக்ஸ்பென்சஸை மட்டும் ஆட் பண்ணிப்போம். அதாவது 5,06,750, 1,03,500, 10,500, 14,250, 1,69,625 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 8,04,625 வந்து கிடைக்கும். இப்போ நம்ம ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ப்ராஃபிட் வந்து எப்படி வரும்? எக்ஸ்பென்சஸை விட ரெவென்யூ அதிகமாக இருந்ததுன்னா எவ்வளோ எக்ஸஸ் ரெவென்யூ இருக்கோ தட் இஸ் கால்டு ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் வந்து நெட் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் ரெவென்யூ 9,18,600 அதை நம்ம எடுத்துப்போம். அப்போ 9,18,600ல் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 8,04,625 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 1,13,975 வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். நம்மளுடைய கொஸ்டினில் இன்கம் டேக்ஸை பற்றி எதுவும் கொடுக்கல, அது வந்து கார்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸை கழிக்கணும். கார்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸ் வந்து டிவிடெண்ட்டை டிக்ளேர் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல கொஸ்டினில் இன்கம் டேக்ஸ் எதுவும் கொடுக்காதனால அதை டம்மி பண்ணிவிட்டு நில்லுன்னு போட்டுட்டு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 1,13,975 வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். 1,13,975. இப்போது ஸ்டெப் நம்பர் 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் பேலன்ஸ் ஷீட்டுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை நம்ம பார்ப்போம். அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட். ஏற்கனவே நம்ம பார்த்தது நோட்ஸ் டு அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் தனியாக வந்து நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கொஸ்டினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்டர்டு கேபிட்டல் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் கொடுத்துருக்குறாங்க ஒரு 7,50,000. அது வந்து ஆப்ஷனல் தான், நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஷேர் கேபிட்டல் கீழே ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு 7,50,000 மென்ஷன் பண்ணிவிட்டு டபுள் அண்டர்லைன் பண்ணிவிட்டு நம்ம கணக்கில் எடுத்துக்காம விட்டுடலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரெக்டாக வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு ஈக்விட்டி ஷேரோடைய ஆக்சுவல் வேல்யூ என்ன இருக்கோ, அதாவது இஷ்யூடு சப்ஸ்கிரைப்டு அண்ட் கால்டு அப் கேபிட்டல், அதாவது கம்பெனி சைட்லேருந்து ஷேர்ஸை வந்து பப்ளிக் இஷ்யூ பண்ணிட்டாங்க, பப்ளிக்கும் அந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க, பப்ளிக்கும் அந்த அமௌண்ட்டை வந்து கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூடு சப்ஸ்கிரைப்டு அண்ட் கால்டு அப் கேபிட்டல். இப்போ நம்ம இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ், இன்னர் காலம், ருபீஸ் காலம், இன்னர் அண்ட் அவுட்டர். ஃபஸ்ட்டு நோட் நம்பர் 1 ஷேர் கேபிட்டல்னு சொல்லிட்டு நம்ம தலைப்பு கொடுத்துப்போம். ஷேர் கேபிட்டல் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்விட்டி ஷேர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ரெண்டுமே வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூடு சப்ஸ்கிரைப்ட் அண்ட் கால்ட் அப் கேபிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர், நம்மளோட கொஸ்டினில் ஈக்விட்டி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 ஈக்விட்டி ஷேரு. ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 75 ருபீஸ்க்கு வந்து அவங்க, அதாவது இஷ்யூ பண்ணது 100 ருபீஸுக்கு தான் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, ஆனால் பப்ளிக் கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய காசு வந்து 75 ருபீஸுக்கு தான் வந்திருக்குது. அப்போ 3,000 இன்ட்டு 75, 3,000 வந்து நம்ம 75ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 2,25,000 தான் வரும். 3,075ஆல் பெருக்கணும்னா 2,25,000 தான் அமௌண்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வரும். அதை நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். அவங்களே கொஸ்டினில் கொடுத்ததுனால நம்ம டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 6%. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3,000 கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 100 ருபீஸ் சொல்லியிருக்கிறாங்க, அவங்களே அமௌண்ட் ஆஃப் ஷேரும் கொடுத்துட்டாங்க 3 lakhs அப்படி சொல்லிட்டு. அப்போ குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் ரேட்டில் 3,000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது, 6% டிவிடெண்டில் 3 lakhs நம்பர் ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிட்டோம். அப்போ டோட்டல் ஷேர் கேபிட்டலோட வேல்யூ வந்து 2,25,000 ப்ளஸ் ஒரு 3,000 ஆட் பண்ணோம்னா நமக்கு 5,25,000 வந்து நோட் நம்பர் 1 ஷேர் கேபிட்டலுக்கான டோட்டலாக நமக்கு வரும். அடுத்தது நோட்ஸ் டு அக்கௌண்ட். நோட்ஸ் டு அக்கௌண்ட் ஃபார் பேலன்ஸ் ஷீட்டில் நோட் நம்பர் 2 வந்து நம்ம பார்ப்போம். நோட் நம்பர் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ் அப்படின்றது வரக்கூடிய ப்ராஃபிட்டில் ஒரு போர்ஷன் வந்து எவ்ரி இயர் எடுத்து வச்சுட்டே வருவாங்க. சர்ப்ளஸ் அப்படின்றது வந்து ப்ராஃபிட் தான், நெட் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி. அதில் ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்டு, கரண்ட் இயர் ப்ராஃபிட் எல்லாமே சேர்ந்து வரதுக்கு பேர் வந்து சர்ப்ளஸ். சர்ப்ளஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரிசர்வ் எடுத்துப்போம். நம்மளுடைய கொஸ்டினில் ஜெனரல் ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா 82,725 இருக்கும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். சர்ப்ளஸ் இன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் த இயர், அதாவது நம்மளோட கொஸ்டினில் ட்ரையல் பேலன்ஸில் P&L அக்கௌண்ட்டு CR 58,500 கொடுத்துருப்பாங்க. இது ப்ரீவியஸ் இயர்
நெட் ப்ராஃபிட்னு அர்த்தம். அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிப்போம். அதுக்கு வந்து பேலன்ஸ் அடுத்து பிகினிங் ஆஃப் த இயர் அப்படின்னு அர்த்தம். அதாவது நெட் ப்ராஃபிட் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ்னு எடுத்துக்கலாம். அடுத்தது கரண்ட் இயர் நெட் ப்ராஃபிட்டு, அதாவது இப்போ நம்ம ரீசெண்டாக இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட்டு, அதாவது ஸ்டெப் நம்பர் 2ல் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,13,975 நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அதை நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். அப்போ லாஸ்ட் இயர் நெட் ப்ராஃபிட் 58,500. இந்த வருஷம் நம்ம ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட் வந்து 1,13,975. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 1,72,475 வந்துருக்குது. இந்த ப்ராஃபிட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அப்படியே நம்ம அப்ளை பண்ண முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ராப்ரியேஷன் எது எதெல்லாம் நம்ம வந்து கழிச்சு காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது வரக்கூடிய ப்ராஃபிட்டில் எது எதெல்லாம் ஒதுக்கீடாக எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அப்போ இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் கரண்ட் இயர் ப்ராஃபிட்ல இருந்து அப்ராப்ரியேஷன் எது இதெல்லாம் நம்ம கழிச்சு காமிச்சிக்கலாம். அதாவது இதில் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் இந்த வருஷம் நம்ம எவ்வளோ வந்து ரிசர்வுக்கு எடுத்து வைக்க போகிறோமோ அதுக்கு அடுத்தது டிவிடெண்ட் வந்து ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கறது, டேக்ஸ் கட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ராப்ரியேஷன் அப்படின்ற கேட்டகரிஸில் நம்ம கழிச்சுப்போம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் டிவிடெண்ட் நம்மளுடைய கொஸ்டினில் ட்ரையல் பேலன்ஸ்லேயே கொடுத்துட்டு இருப்பாங்க. ஃபைனல் டிவிடெண்ட் ஃபார் 2017, அதாவது போன வருஷத்துக்கானது 20,250 ரூபா அது கொடுக்காம வச்சுருக்குறாங்க. அதை நம்ம கழிச்சுப்போம். அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் பெய்டு, அதாவது இந்த வருஷம் இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் வந்து எவ்வளோ இருக்கிறாங்க, 3,000 நம்பர் ஆஃப் 6% குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, ஒரு ஷேரோட ரேட்டு 100 rupees, அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து 3 lakhs இருக்குது. அப்போது அதில் 6% நம்ம டிவிடெண்ட் வந்து கொடுக்கணும். அவங்களே சொல்லியிருக்கிறாங்க 6% சொல்லிட்டு. 6% நம்ம கண்டுபிடிச்சோம்னா 18,000 வருஷத்துக்கு வந்து வருது. ஆனால் நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கொஸ்டினில் வந்து சொல்லியிருப்பாங்க ஆஃப் இயர்ஸ் மட்டும் எடுக்க சொல்லியிருப்பாங்க. அதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் 4th ரோமன் லெட்டர் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர்ஸ் ப்ரப்போஸ்டு டு பே செகண்ட் ஆஃப் இயர்ஸ் டிவிடெண்ட் ஆன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் 6 மாதத்துக்கு மட்டும் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போது 18,000ன்றது 12 மாதத்துக்கு அப்படின்னா 6 மாதத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 9,000 வரும். அதை நம்ம கழிக்கக்கூடிய அமௌண்ட்டு. அப்போது ப்ரப்போஸ்டு ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வந்து ஆல்ரெடி கொஸ்டினில் வந்து ஒரு 9,000 rupees கொடுத்துருப்பாங்க. கரண்ட் இயரில் வந்து ஒரு 9,000 rupees நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது நம்மளுடைய கொஸ்டினில் ட்ரையல் பேலன்ஸில் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ஆஃப் இயர் 30/6/2018 சொல்லிட்டு ஒரு 9,000 கொடுத்துருப்பாங்க. அப்போது முதல் 6 மாதத்தில் வந்து ஒரு 9,000 நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறது நம்ம லெஸ் பண்ணிப்போம். அகெயின் வந்து இன்னும் 6 மாதத்துக்கு கழிக்கப்பட வேண்டியது இருக்குது. அப்போ அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் 3 லட்ச ரூபா அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர்லேருந்து 6% நம்ம கண்டுபிடிக்கிறோம். 6%ல் 6 மாதத்துக்கு மட்டும் நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறோம். இது வந்து இப்போ கரண்ட்டில் இந்த புதுசாக கண்டுபிடிச்சிருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கும் வந்து நம்ம டிவிடெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்மளுடைய கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா 4th 10% டிவிடெண்ட் ஆன் ஈக்விட்டி ஷேர்ஸ் இன் ப்ரப்போஸ்டு அப்படி சொல்லிட்டு. அப்போது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ரோமன் லெட்டர் 4ல் 10% ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட்டாக கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து பாருங்கள், நம்மளுடைய கொஸ்டினில் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர், ஒரு ஷேரோட ரேட்டு 75. அப்போ அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் வந்து 2,25,000. இந்த அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துப்போம். இந்த 2,25,000ல் 10% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 22,500 வரும். இது எல்லாமே கழிக்கக்கூடிய அமௌண்ட்டு தான். அதாவது 20,250, 9,000 ப்ளஸ் ஒரு 9,000, 22,500 எல்லாமே கழிக்கக்கூடிய அமௌண்ட்டு. அப்போ மொத்தமாக ஆட் பண்ணோம்னா நமக்கு 60,750 ரூபா வரும். இது வந்து 1,72,475 பேலன்ஸ்லேருந்து 60,750 கழிச்சோம்னா நமக்கு 1,11,725 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ இதை நம்ம அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ நம்ம வந்து நோட் நம்பர் 2 ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸோட டைட்டில் கீழே இருக்கிறோம். ஜெனரல் ரிசர்வ் 82,725 ரூபா இருக்குது. சர்ப்ளஸோட பேலன்ஸ் வந்து நெட் பேலன்ஸ் 1,11,725 இருக்குது. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணோம்னா நமக்கு 1,94,450 வந்து நமக்கு கிடைக்கும். அப்போது நமக்கு வந்து 1,94,450 அப்படின்றது நோட் நம்பர் 2 ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸோட டோட்டல் வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நோட் நம்பர் 3யோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அடுத்தது நோட் நம்பர் 3 வந்து பார்ப்போம். இது வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், அதாவது நீண்டகால கடன்கள் வந்து ஒரு கம்பெனி வந்து வாங்கியிருப்பாங்க. அதில் கடன் பத்திரமும் ஒன்று. அதில் கொஸ்டினில் வந்து 5% டிபெஞ்சர்ஸ் வந்து எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறாங்க, 2,10,000. அந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய 2,10,000 நம்ம எடுத்துப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நோட் நம்பர் 4 ட்ரேடு பேயபிள். எதெல்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் ட்ரேடு பேயபிள் கேட்டகரிஸில் வரும். இந்த ட்ரேடு பேயபிள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடு கிரெடிட்டார்ஸு ப்ளஸ்ஸு பில்ஸ் பேயபிள் ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து ட்ரேடு பேயபிள்.
இந்த இடத்துல கொஸ்டினில் பில்ஸ் பேபிள் பற்றி எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கல, அதனால வெறும் ட்ரேடு கிரெடிட்டார்ஸ் மட்டும் கொடுத்துருக்குறாங்க 1,25,520. அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதே நம்ம டோட்டல் வேல்யூவை நம்ம எடுத்துப்போம் நோட் நம்பர் 4க்கு. அடுத்தது நோட் நம்பர் 5 ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன். ப்ரொவிஷன் அப்படின்னா ரிசர்வ்னு அர்த்தம். அதாவது இன்னும் கொடுக்கல, அது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த வருஷம் கடைசியில் இல்லை இந்த வருஷத்துக்குள்ளே அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம செட்டில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் வந்து ப்ரொவிஷன். ரிசர்வும் ப்ரொவிஷனும் ஒரே கேட்டகரி தான். ரிசர்வ்ன்றது வந்து லாங் டேர்ம் பர்பஸ், இன்டெஃபினிட் பீரியட், எந்த வருஷம் வேணாலும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில். ஆனால் ப்ரொவிஷன் அப்படின்றதும் வந்து ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் த ரிசர்வ் தான். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபார் பர்டிகுலர் பீரியட், ஒரு வித்தின் எ இயர், ஒரு வருஷத்துக்குள்ளே அதை பயன்படுத்திப்போம். டெம்பரரி ரிசர்வ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே வந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ், அதாவது நோட் நம்பர் 2ல வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அப்ராப்ரியேஷன் அப்படின்ற நேமில் எதெல்லாம் கழிச்சோமோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து நோட் நம்பர் 5ல ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் அப்படின்ற வேல்யூவில் வந்து வரும். அதாவது ப்ராஃபிட்டில் கழிச்சிருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே இங்கே வேற ஒரு ஹெட்டில் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் நேமில் வரும். அப்போ நம்ம என்னென்னலாம் கழிச்சிருப்போம், ப்ரப்போஸ்டு ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வந்து ஒரு 22,500. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ஒரு 22,500 நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம், அதை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ப்ரப்போஸ்டு ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வந்து நம்ம 9,000 கண்டுபிடிச்சிருப்போம், அதை நம்ம இங்கே எடுத்துப்போம் நோட் நம்பர் 5க்கு. ஈக்விட்டி ஷேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருப்போம் ஒரு 22,500, அதையும் நம்ம வந்து இங்கே எடுத்துக்கலாம். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன், நம்ம டேக்ஸே கழிக்கலையே நெட் ப்ராஃபிட்லையும், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணும்போது நம்ம கழிக்கலையே அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி லாஸ்ட் இயரில் வந்து டேக்ஸ் வந்து நம்ம ரிசர்வ் வந்து வச்சுருப்போம். அதாவது ப்ரீவியஸ் இயரில் இன்னும் அது வந்து செட்டில் ஆகாமல் அப்படியே பெண்டிங்கில் இருக்கும். அந்த அமௌண்ட் வந்து பேலன்ஸு அது வந்து ஒரு 8,800 வந்து ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அந்த பாக்ஸில் அதை வந்து நம்ம எடுத்துப்போம். அப்போ டோட்டல் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் வந்து 9,000 ப்ளஸ் ஒரு 22,000 ப்ளஸ்ஸு 20,500 ப்ளஸ் ஒரு 8,800 ஆட் பண்ணோம்னா 40,300 வந்து நோட் நம்பர் 5 ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷனுக்கான டோட்டலாக நம்ம எடுத்துப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ், இதோட பர்சன்டேஜ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இயர் 6 மாதத்துக்கு 5,250 கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு 5% டிபெஞ்சர்ஸ் வந்து 2,10,000 டிபெஞ்சர் வேல்யூவில் 5% கண்டுபிடிச்சோம்னா வருஷத்துக்கு 10,500 கிடைக்கும். இதில் நம்ம 6 மாதத்துக்கு கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா 6/12 போட்டோம்னா 5,250 அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ நோட் நம்பர் 6ஓட டோட்டல் வந்து 5,250 நம்ம எடுத்துப்போம். அடுத்தது நோட் நம்பர் 7 வந்து பார்ப்போம். டேஞ்சபிள் ஃபிக்ஸட் அசெட்ஸ், கண்ணுக்கு தெரியக்கூடிய நிலை சொத்துக்கள். அதாவது அந்த சொத்தை நம்மளால் பார்க்க முடியும், அதை நம்ம வந்து டச் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கிறதுலாம் டேஞ்சபிள் அசெட் அப்படின்ற தலைப்பு கீழே வந்து வரும். கொஸ்டினில் ஃபிக்ஸட் அசெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு 3,90,000 கொடுத்துருக்குறாங்க. அதோட டிப்ரிஷியேஷன் வந்து 2.5% அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருப்பாங்க. அப்போ 3,90,000ல் 2.5% கண்டுபிடிச்சோம்னா 9,750 வந்து டிப்ரிஷியேஷன் வேல்யூ. அப்போ அசட்டோட வேல்யூலேருந்து டிப்ரிசியேஷனை கழிச்சோம்னா 3,80,250 வந்து நெட் வேல்யூவாக கிடைக்கும். அடுத்தது ஃபர்னிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசெட் தான், டேஞ்சபிள் ஃபிக்ஸட் அசெட்டு ஒரு 75,000 கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு டிப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6% கொடுத்துருக்குறாங்க. அப்போ 75,000ல் 6% கண்டுபிடிச்சோன்னா 4,500 வரும் டிப்ரிசியேஷன். அப்போ 75,000ல் 4,500 போயிடுச்சுன்னா 70,500 வந்து நெட் வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ டோட்டல் டேஞ்சபிள் ஃபிக்ஸட் அசெட் நோட் நம்பர் 7க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,80,250 ப்ளஸ் 70,500 ஆட் பண்ணோம்னா 4,50,750 வந்து நோட் நம்பர் 7க்கான டோட்டல் வேல்யூவை நம்ம எடுத்துப்போம். அடுத்தது நோட் நம்பர் 8 இன்டேஞ்சிபிள் அசெட், கண்ணுக்கு தெரியாத நிலை சொத்துக்கள் அப்படின்னு அர்த்தம் தமிழில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்வில், பேட்டன் ரைட்ஸ், காப்பி ரைட்ஸ் இதெல்லாம் வந்து வேல்யூ மட்டும்தான் இருக்கும், அதுக்காக ஒரு ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் ஆஃப் அசெட் வந்து இருக்காது. அப்போ கொஸ்டினில் வந்து குட்வில், அதாவது கம்பெனியோட நற்பெயர் அப்படின்னு அர்த்தம் தமிழில், அது ஒரு 1,00,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அதை மட்டும் நம்ம ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம், அதையே நம்ம டோட்டல் வேல்யூ எடுத்துப்போம். ஏன்னா வேறு எதுவும் வந்து இல்லை, அதனால் அதையே நம்ம டோட்டல் வேல்யூ எடுத்துப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நோட் நம்பர் 9 நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா 12 மாதத்துக்குள்ளே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட பெனிஃபிட் வந்து வந்துடும். நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா 12 மாதத்துக்கு மேலே 1 இயருக்கு மேலே வந்து அந்த பெனிஃபிட் வந்து போகும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு கம்பெனி அவங்க வச்சிருக்கக்கூடிய ரிசர்வ் இல்லை ப்ராஃபிட்டை வந்து எடுத்து இன்னொரு கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து வாங்குறதுக்கு பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து சன்ரைசர்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து கம்பெனியோட ஷேர்ஸ் ஒரு 6,000 ஷேரை வாங்கி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இவங்க இன்வெஸ்டராக இருக்கிறாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசெட் கேட்டகரி தான், அசெட் தான். அப்போது ஷேர்ஸ் இன் சன்ரைசர்ஸ் லிமிடெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இருக்கிறது 60,000 ரூபா. அதை நம்ம ருபீஸ் காலத்தில் நம்ம எடுத்துப்போம்.
அடுத்தது நோட் நம்பர் 10. அதுக்கு வந்து தலைப்பு ட்ரேட் ரிசீவபிள். ட்ரேட் ரிசீவபிள் அப்படின்னா ட்ரேட் டெட்டார்ஸ் ப்ளஸ் பில்ஸ் ரிசீவபிள் ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்கிறதுக்கு பேர் தான் ட்ரேட் ரிசீவபிள். ட்ரேட் டெட்டார்ஸ் வந்து கொஸ்டினில் நம்மக்கிட்ட எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு 1,67,500. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க கழிக்கணும். அதை வந்து அப்போ டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து 5% வந்து கொடுத்துருக்குறாங்க ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸு. அப்போ 1,67,500ல் 5% கண்டுபிடிச்சோம்னா 8,375 கிடைக்கும். அந்த வேல்யூ நம்ம 1,67,500ல் கழிச்சோம்னா 1,59,125 வந்து கிடைக்கும். அடுத்தது நம்மளோட கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க 6,000. அதை நம்ம எடுத்துக்கலாம் அவுட்டர் காலத்தில். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொஸ்டினில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பில்ஸ் ரிசீவபிள் ஃபார் ₹2,500 மெச்சூரிங் ஆஃப்டர் 31/12/2018 has been discounted with பேங்க். பில்ஸ் டிஸ்கவுண்டடில் பில்ஸ் ரிசீவபிள்னு 2,500 வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸ்ஸு. ஆனால் இது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 31/12/2018 வருஷம். அதுக்கு அடுத்தது தான் அது வந்து அப்ளை ஆகுது அப்படின்னும் போது அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. ஸோ இது மாதிரி ஏதாவது குழப்பறதுக்காக கொடுத்து வச்சுருப்பாங்க. அது நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். அப்போது டோட்டல் ட்ரேட் ரிசீவபிள் வந்து பார்த்தீங்கன்னா 1,59,125 ப்ளஸ் ஒரு 6,000 ஆட் பண்ணோம்னா 1,65,125 வந்து நோட் நம்பர் 10க்கான டோட்டல் வேல்யூ நம்ம எடுத்துப்போம். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம பார்ப்போம். நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் பேலன்ஸ் ஷீட்டை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நோட்ஸ் டு அக்கௌண்ட்டில் என்னென்னலாம் நம்ம டோட்டல் பண்ணியிருக்கிறோமோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அப்ளை பண்ணணும். ஜஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணுறது தான் வேலை. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தலைப்பு வந்து கால்குலேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த ஆட்டோ பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி லிமிடெட் ஆஸ் ஆன் 31/3/2018 as per the revised schedule 6. இதுக்கான பர்டிகுலர் செட் நோட் நம்பர் ருபீஸ் காலம் 3 காலம்ஸ் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணிப்போம். பேலன்ஸ் ஷீட்டும் ஸ்டேட்மெண்ட் வைஸில் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லயபிலிட்டிஸோட இன்ஃபர்மேஷன்லாம் ஃபஸ்ட்டு வந்துடும். அது வெறும் லயபிலிட்டிஸ்னு வராது, ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்ற நேமில் வரும். அப்போ ரோமன் லெட்டர் 1 வந்து கேபிட்டல் லெட்டரில் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து சப்ஹெட்டிங்ஸ் எல்லாம் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னா அவங்க தான் தேர் த ஓனர் ஆஃப் த கம்பெனி. எல்லா ஷேரு ரிசர்வ் சர்ப்ளஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் நோட் நம்பர் 1 நம்ம ஆல்ரெடி நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணுறதா பேலன்ஸ் ஷீட்டுக்கு. நோட் நம்பர் 1 ஷேர் கேபிட்டல், அதுக்கான டோட்டல் வந்து 5,25,000 நம்ம கொடுத்துருப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர்ஸ் காலத்தில் வந்துடும். சீரியல் நம்பர் வந்து நோட் நம்பர் காலத்தில் வந்துடும். டோட்டல் வேல்யூ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ருபீஸ் காலத்தில் வரும். ஜஸ்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம அதை அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது தான், ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய நோட்ஸ் டு அக்கௌண்ட் ஃபார் பேலன்ஸ் ஷீட்டை. அப்போது அந்த நோட் நம்பர் 1ல் டோட்டல் வந்து 5,25,000 அப்ளை பண்ணியாச்சு. நோட் நம்பர் 2 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் பர்டிகுலர்ஸில் மென்ஷன் பண்ணியாச்சு. டோட்டல் வந்து 1,94,450 அது ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்தது செகண்ட் சப்ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட் நம்பர் 3 வந்து வரும். நோட் நம்பர் 3 வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸு. டோட்டல் வந்து 2,10,000 ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்தது தேர்ட் சப்ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் லயபிலிட்டிஸ். இதில் 4, 5, 6ஓட டீட்டெயில்ஸ் வந்து வரும். 4 வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பேயபிள். அதோட டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 1,25,520 அதை நம்ம ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். நோட் நம்பர் 6 வந்து அதர் கரண்ட் லயபிலிட்டிஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன். ஃபஸ்ட்டு நோட் நம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் 40,300 அதை அப்ளை பண்ணிப்போம். நோட் நம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் ஒரு 5,250 அதையும் நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் ருபீஸ் காலத்தில். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணிப்போம். இதெல்லாமே வந்து லயபிலிட்டிஸோட வேல்யூ. அப்போது 5,25,000, 1,94,450, 2,10,000, 1,25,520, 40,300, 5,250 எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம்னா 11,05,020 வந்து வரும். ஸோ இந்த 11,520 அப்படின்றது வந்து டோட்டல் ஈக்விட்டி அண்டு லயபிலிட்டிஸோட வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது ரோமன் லெட்டர் 2 அசட்டோட டீட்டெயில்ஸ் வந்து வரும். அசட்டோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7, 8, 9ஓட டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணிப்போம். 7 வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சிபிள் அசட்டு. டோட்டல் வந்து 4,50,750 அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது 8 வந்து பார்த்திங்கன்னா இன்டான்ஜிபிள் அசட்டு. அதோட டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 1,00,000. 9 வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதோட டோட்டல் வந்து 60,000. சீரியல் நம்பர் அப்படியே அப்ளை பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு சப்ஹெட்டிங் வந்து நான் கரண்ட் அசட்டு கீழே அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கடுத்தது கரண்ட் அசட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா 10 வந்து வரும். 10ஓட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள் நோட் நம்பர் 10. அதோட டோட்டல் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், 1,65,125 போட்டிருக்கோம். அது ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். அப்பார்ட் ஃப்ரம் தட்
நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய க்ளோசிங் ஸ்டாக்கும் ஒன் ஆஃப் த கரண்ட் அசெட்ஸ் தான். 2,15,000 கேஷ் இன் ஹேண்டு 12,145 கேஷ் அட் பேங்க் 97,500 எல்லாத்தையும் நம்ம இதுக்கு வந்து நோட் நம்பர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலை, அதனால நம்ம அதை டம்மி ஆக்கிட்டு ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ நம்ம டோட்டல் பண்ணுவோம். ஸோ டோட்டல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4,50,750 1,60,000 1,65,125 2,15,000 12,145 97,500 ஆட் பண்ணோம்னா 11,520 வந்து கிடைக்கும். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்டு. டோட்டல் லயபிலிட்டிஸும் 11,520, டோட்டல் அசட்டும் 11,520 அப்படி சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமேட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனில் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதில் மெம்பர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுவோம். நம்மளோட சேனலில் மெம்பர்ஷிப் ஆப்ஷன் இருக்குது. அதில் மெம்பர்ஷிப் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வீடியோ தேவைப்படுதுன்னா உங்களுக்கு